வணக்கம். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட ஆரம்பமே ஒரு சின்ன சம்பவத்துல தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, மலாக்கா சுல்தானகத்தோட அந்த ஆச்சரியமான கதைய பத்தி பாப்போம். இந்த கேள்விக்குள்ளதான் ஒரு பெரிய வரலாறே ஒளிஞ்சிருக்கு. ஒரு பேரரசோட விதை யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல ஒரு விலங்கோட தைரியத்தினால விதைக்கப்பட்டுச்சு. வாங்க அந்த வரலாற்று தருணத்துக்குள்ள நாமளும் போய் பார்க்கலாம். முதல்ல இந்த கதையோட ஹீரோ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஏன்னா அவரோட பயணம் தான் தென்கிழக்கு ஆசியாவோட வரைபடத்தையே மாத்தி எழுத போகுது. இவர்தான் பரமேஸ்வரா, ஸ்ரீவிஜய பேரரசோட பாலிம்பாங் வம்சத்துல வந்த ஒரு இளவரசர். மஜாபாகித் பேரரசு வளர ஆரம்பிச்சதும் இவர் தன்னோட ராஜ்யத்தை விட்டு வெளியேற வேண்டியதா போச்சு. தனக்குன்னு ஒரு புது, பாதுகாப்பான, அதே சமயம் சக்தி வாய்ந்த ஒரு அரசு உருவாக்கணும்னு ஒரு கனவோட ஒரு நல்ல இடத்தை தேடி அலைஞ்சிட்டு இருந்தார். அந்த தேடல் தான் அவரை ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துச்சு. சரி, இப்போ நாம கதையோட ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். பரமேஸ்வராவோட எதிர்காலத்தையும் ஒரு புது பேரரசோட தலையெழுத்தையும் ஒரே ஒரு நிமிஷத்துல தீர்மானிச்ச அந்த தருணம். ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு களைச்சு போய் பரமேஸ்வரா அவரோட வேட்டை நாய்களோட ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நிழல்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. ஆனா அடுத்து நடக்க போற அதிசயத்தை பத்தி அவருக்கு அப்போ தெரியாது. திடீர்னு ஒரு காட்சி அவர் கண்ல படுது. அது ஏதோ ஒரு சாதாரண சம்பவம் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு தெய்வீக அடையாளம் மாதிரி இருந்துச்சு. இங்க பாருங்க, ஒரு குட்டி வெள்ளை சருகுமான் அங்க வருது. அத பார்த்ததும் பரமேஸ்வராவோட வேட்டை நாய் ஒன்னு வெறித்தனமா துரத்த ஆரம்பிக்குது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த சின்ன விலங்கு பயந்து ஓடல, டக்குன்னு திரும்பி நின்னு தன்னை விட பல மடங்கு பெருசா இருக்கிற அந்த நாயை தைரியமா எதிர்கொண்டு ஒரே உதையில ஆத்துல தள்ளி விட்டுருது. என்ன ஒரு தைரியம்! இந்த சருகுமானோட அசாத்தியமான தைரியத்தை பார்த்த பரமேஸ்வராவுக்கு உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. தன்னை துரத்தின ஒரு பெரிய சக்திய ஒரு குட்டி விலங்கு எதிர்த்து நின்னதை பார்த்ததும் அது தனக்கே ஒரு செய்தியை சொல்ற மாதிரி உணர்ந்தாரு. ஆமா, சரியான இடத்துல இருந்தா சின்னவங்களால கூட பெரிய சக்திகளை ஜெயிக்க முடியும்னு அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்துச்சு. அதனால இந்த இடம்தான் ஒரு சக்தி வாய்ந்த பேரரசு உருவாக்குறதுக்கு சரியான அதிர்ஷ்டமான இடம்னா ஒரு முடிவு செஞ்சாரு. அந்த ஒரு நிமிஷத்துல கிடைச்ச உத்வேகத்துல இருந்துதான் ஒரு புது சாம்ராஜ்யத்துக்கான எண்ணமே உருவாகுது. பரமேஸ்வரா கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே வேலையில இறங்கிட்டாரு. சரி, ஒரு புது ராஜ்யத்தை உருவாக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா அதுக்கு என்ன பேர் வைக்கிறது? யோசிச்சு பாருங்க. அந்த பேரும் கூட அவர் பார்த்த அந்த அதிசயமான சம்பவத்திலிருந்து தான் வந்துச்சு. பரமேஸ்வரா எந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அந்த அதிசயத்தை பார்த்தாரோ அந்த மலாக்கா மரத்தோட பேரையே தன்னோட புது ராஜ்யத்துக்கும் வச்சிட்டாரு. அன்னிலிருந்து அந்த இடம் மலாக்கான்னு அழைக்கப்பட்டு சரித்திரத்துல ஒரு நிரந்தரமான இடத்தை பிடிச்சது. மலாக்காவை உருவாக்குனது வெறும் ஆரம்பம்தான். பரமேஸ்வராவோட தலைமையில அது எப்படி கிழக்கின் வெனிஸ்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய சக்தியா வளர்ந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம். மலாக்கா ஒரு சாதாரண ஊரா மட்டும் இருந்துடல, அதோட லொகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவுல இருக்கிற மலாக்கா ஜலசந்தியில கரெக்டா நடுவுல இருந்ததால அது ஒரு சூப்பரான ட்ரேடிங் சென்டரா மாறிடுச்சு. கிழக்குல இருந்து மசாலா பொருட்களும் மேற்குல இருந்து துணிமணிகளும் இங்கதான் கைமாறிச்சு. இதோட பரமேஸ்வராவோட திறமையான நிர்வாகம், பாதுகாப்பான துறைமுகம்னு எல்லா வசதியும் இருந்ததால உலகம் முழுவதிலிருந்தும் வியாபாரிங்க இங்க வர ஆரம்பிச்சாங்க. அதனால மலாக்கா ஒரு பெரிய இன்டர்நேஷனல் எம்பையரா வளர்ந்துச்சு. தன்னோட ராஜ்யம் நல்லா வளர்ந்து சக்தி வாய்ந்ததா மாறினதும் பரமேஸ்வரா இஸ்லாம் மதத்துக்கு மாறி சுல்தான் இஸ்கந்தர் ஷான் ஒரு புது பட்டத்தையும் எடுத்துக்கிட்டாரு. இது வெறும் பேர் மாற்றம் மட்டும் இல்ல, இது மிடில் ஈஸ்ட் மற்றும் இஸ்லாமிய வர்த்தக உலகத்தோட மலாக்காவோட உறவை இன்னும் பலப்படுத்தின ஒரு முக்கியமான ராஜதந்திர நடவடிக்கை. அப்போ மொத்தத்துல என்ன தெரியுதா? ஒரு சருகுமானோட ஒரே ஒரு வீரமான செயல் தென்கிழக்கு ஆசியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கடல்சார் பேரரசு உருவாகிறதுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு. இந்த வரலாறு நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. இப்ப நீங்க வாழ்ற ஊரோட பேரு எப்படி வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒருவேளை அதுக்கு பின்னாடியும் இது மாதிரி ஒரு சுவாரஸ்யமான கதை ஒளிஞ்சிருக்கலாம். கொஞ்சம் தேடி பாருங்களேன்.